குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி தைப்பூசங்களாம். அதனால் நேரத்துலேயே கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டு 4:30க்கே எழுப்பி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ டைம் 4:45. சீக்கிரம் கோயிலுக்கு கூட்டம் வந்துடும் அப்படின்னாங்க. காட்ட தானே போகிற அந்த கூட்டத்தை. வாங்க தைப்பூசத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். தைப்பூசம் vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது மூஞ்சி தெரியுதா? கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து இருக்கும் 10-15 கிலோமீட்டர் இருக்கும் காளிப்பட்டி அப்படிங்கிற கோயில். ஃபுல்லாக நைட்டு இருட்டு, மணி 5:30. 1 ஹவரில் ரெடியாகி கிளம்பியாச்சு. பார்ப்போம். ஆக்சுவலாக பாந்தவே போயிட்டே இருக்கேன். இப்போ பாதியில் நின்றுருக்கேன். 5:45 ஆகுது. 1 ஹவர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நேரத்தில் ரீச் ஆயிடுவேன். ஓகேங்களா? போயிட்டே இருக்கேன். ஆந்தவே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்களா லோக்கல், அதாவது பழனிக்கு நடப்பாதை போய் பார்த்துருக்கீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா லோக்கல். இங்கேருந்து அந்த காளிப்பட்டி கோயிலுக்கு வந்து முருகன் கோயிலுக்கு நடப்பாதை போகிறாங்க. அவங்கள தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லாயிருக்கு. ஆனால் பயங்கர கிளைமேட் சில்லுன்னு இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை பயங்கரங்க. நடுங்குதுங்க. நிறைய பேர் என்னடா சொட்டரு அது இதுன்னு போட்டு போகிறாங்களே, இங்கேருந்து எதுக்குடா சொட்டருன்ட்டு நான் ஏன் பாட்டு கேஷுவலாக வந்துட்டேன். சுத்தமாக முடியல. இப்படியும் தாக்கு பிடிச்சி இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரீச் ஆகிட்டேன், ஜெயிச்சுட்டேன். இப்போ பாருங்க. ஸோ நான் வண்டியில் போக போக லெஃப்ட் சைடு இவங்க எல்லாருமே அந்த காளிப்பட்டி முருகன் கோவிலுக்கு நடந்தே போகிறவங்க. இவங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக நடந்தே வந்து சாமி பார்க்குறது. இங்கே நடக்கிறது இல்லாமல் சாமி பார்க்குறது வேறு ஏகப்பட்ட கியூ நிற்கணும். பட் இருந்தாலும் ஒரு நைட்டு ஃபுல்லாக நடந்து இவங்க வந்து அந்த காளிப்பட்டி கோயிலை பார்த்தீங்கன்னா ரீச் ஆவாங்க. பைக்கை பார்க் பண்ணிட்டு, ஏன்னா க்ரௌடு வந்துடுங்க. அதனால் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு நானும் ராஜா தான். எல்லாம் பாருங்கள், எல்லாம் இவங்களாம் நடப்பாதையில் வந்து நாமளும் கொஞ்சம் தூரம் நடப்போம். எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கோயில் தெரிகிறதா? ஓகே. ஸோ 6 to 6:30 இருக்கும் டைமிங்கு. ஸோ அந்த டைமிங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடு இருக்குங்க. ஸோ இந்த கோவில் தான் காளிப்பட்டி முருகன் கோவில். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ்ஸு. ஸோ எங்கே அப்படின்னா சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு போகிற வழியில் இந்த காளிப்பட்டி ஊர் இருக்குங்க. அங்கே இந்த முருகன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. சரி, தரிசனம் பண்ணுறதுக்கு லைனில் நிற்கணும்ல. சரி போகலான்னு சொல்லி போகிறேன் போய்கிட்டே இருக்குதுங்க. அனுமார் வாள் என்ன அனுமார் வாள், அதுவே தோற்று போயிடும். அதை விட பயங்கர லென்த்து, அவ்வளோ பெரிய லென்த்து. கோயிலிருந்து கிட்டத்தட்ட வெளியே அந்த தார் ரோடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ தூரத்தை நிற்க ஆரம்பிச்சதுங்க. இதில் என்னன்னா, ஒரு பக்கம் ரூ. 25 டோக்கனா, இன்னொரு பக்கம் ரூ. 5 டோக்கனா. இது டோக்கன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குறீங்களா 3 பைப்பு. இந்த பைப்பு என்ன அப்படின்னா தேரைன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர். ஸோ ஊதுனாங்க, இடி முழக்கம் மாதிரி சத்தம் வந்துச்சுங்க. ஆனால் இந்த சவுண்டோடு சேர்த்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா முருகன் சாங்கு ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. காப்பிரைட் அடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு சவுண்டு ப்ளே பண்ணலைங்க. ஸோ இந்த தேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மணி அளவில் இதுதான் வலம் வரப்போகுது. இந்த தேர் தான் வலம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி அங்க இருந்தேங்க. விடிஞ்சே போச்சு. இப்பதாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சாமி பார்க்கறதுக்குள்ள கண்ணெல்லாம் இருட்டு கட்டிரும் போல இருக்கு. இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, இது வந்து கோயில் சாமி பார்த்துட்டு கருவறையிலேருந்து எக்ஸிட் பாயிண்ட் இது. ஸோ உள்ள வந்து ஃபோனையே எடுக்க விடல. "ஏப்பா ஃபோன் வைப்பா, ஏப்பா என்னாப்பா நீ ஃபோனை புடுங்கினா தான்ப்பா சரி வரும்" அப்படின்னாங்க. ஒரு வழியா சாமி பிரசாதம் வாங்கிக்கிட்டு வெளிய வந்தாச்சு. ஆனா என்ன, அந்த சாமி பிரசாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 10. ரூ. 10 குடுத்தா தான் சாமி பிரசாதம். ஆக்சுவலா உற்சவர் இவர் தான். உற்சவர் முருகன் சிலைன்னு வச்சுக்கலாமே. ஏன் ராங்க சொல்லி மாட்டிப்போனான். ஸோ இவரை தான் அலங்கரித்து வச்சிருக்காங்க. இவரை தான் தேரில் வச்சு தேரோட்டம் செய்ய போகிறார்கள். இப்போ பார்த்தீங்களா, இருளிலிருந்து எப்படி வெளிச்சம் வருதோ அதே போல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி வெளிச்சமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஒரு வழியா சாமியை பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. நான் கூட ஏதோ பயங்கர கூட்டம் தாங்க. கூட்டத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல.
தைப்பூசத்தில் ஆக்சுவலாக உள்ள ஃபோன் அலவுடு இல்லை. உள்ள கோயிலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காய்கறிலையும் வெரைட்டி, அதாவது கட்டி தொங்க விட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், நல்லபடியாக தரிசனம் முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. அன்னதானம் போட்டாங்க ஐயா, அன்னதானம் போட்டாங்க. அப்பா விடுமா நாங்கள் அப்படியே உட்காந்து வச்சு ஒரு இடத்துல. ஏன்னா சாமி பிரசாதம் இல்லை, விடக்கூடாது அப்படி சொல்லி சாப்பிட வேண்டியது தான். தான் அங்கே அந்த இடத்துல போட்டுட்டு இருந்தாங்க. வண்டி நிறுத்தி வாங்கியாச்சு. ஓகேங்க, தைப்பூசம் விலாகு நல்லாவே முடிஞ்சது, சிறப்பாக முடிஞ்சது. பாருங்க கிளம்பியாச்சு. கூட்டத்தை நினச்சி கொஞ்சம் பயந்தேன், பட் இருந்தாலும் சீக்கிரம் பார்த்தாச்சு. 1.5 ஹவர்ஸில் சாமி பார்த்தாச்சு. நல்ல தரிசனம் கிடச்சிது. ஆனால் ஃப்ராக்சர் செகண்டு தான், ஒரு 2 நிமிஷம். ஐயோ அதுவே ஜாஸ்தி. 1 நிமிஷத்துக்குள்ளே தான், அதுக்குள்ளே போன்னு பிடிச்சி தள்ளி விட்டு சாமியை பார்த்தாச்சு. ஸோ தைப்பூசம் நல்லபடியாக முடிந்ததோ. உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.